இதுவரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரிக்கை குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது சார்? அதிகமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமாக வருது. இன்ஃபேக்ட் இதில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் சார்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசானது ஒரு திட்டத்தை தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெறுகின்றார்கள். முகாம் நடத்தி, அதாவது உங்களோட ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், இப்போ பல பேர்களை ஓரணியில் இப்படிவென்று ஏதாவது மக்களை கவர வேண்டும் திட்டத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை குறை தீர்க்கும் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதில் குறை தீர்க்கிற என்பதில் மக்களை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அரசு கண்டிப்பாக தீர்க்க வேண்டும். அந்த குறைகளை இத்தனை வருஷம் தீர்க்காத யான் என்று கேள்வி எழுப்புகிறது. சரி, ஓகே, இப்போ நீங்கள் தீர்க்குறீங்க, அதில் என்னென்னலாம் நீங்கள் பிரச்சனை தீர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத சரி நம்ம பார்ப்போம். இது ஒரு ஏமாற்று வழி நான் சொல்கிறேன். திமுகவின் ஏமாற்று வழி தான் இதில் அம்பலமாகிறது. உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட இடத்தில் முகாம் அமைத்து குரலை துருக்கும் வகையில் திமுக இந்த திட்டத்தை செயல்படுத்தின. இந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு சேவை செய்யப்பட்ட தொகை ஏற்கனவே உள்ள திட்டத்தில் இருந்து 250 கோடி, அதாவது எதில் எடுக்குன்னா கிராமப்புற செய்ய பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி மூலயமா தண்ணீர் வசதி கொடுக்குற இது போன்ற திட்டத்தில் உள்ள பணத்தை எடுத்து தான் இவங்க பணத்தை எடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, அம்பலமாகிறது. இந்த பணத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இதுக்கு விளம்பரம் செய்வது, அந்த இடம், வாடகை, உபகரணங்கள், இது போன்ற தேவையற்ற செலவு தான் இந்த பணம் இத்தனை கோடி 200 கோடி மக்கள் பணம் வீணடிக்க செய்கிறது என்பது இது ஒரு மோசடி இது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிகிறது. சரி, இப்படி இவங்க நிறைவேற்ற திட்டங்கள் குறைகளை தீர்க்க வந்த பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே ஈவி சேவை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்போ எல்லாம் கணினிமயமாக ஆய்க்கப்பட்டு வந்த பிறகு எல்லாமே ஈஸியாக மக்கள் அணுகு வரையில் மக்கள் அலையக்கூடாது என்பதற்காக அங்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் ஈ சேவை செயல்படுகிறது. அதன் மூலம் சென்று மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஆதார் கார்டு பிரச்சனை, பட்டா பிரச்சனை, ரேஷன் கார்டு பிரச்சனை, இப்படி எல்லாத்துக்கும் உடனடியாக தீர்வு வகையில் தான் வெப்சைட்டுகளை திறந்து அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு திறந்து அதை ஒவ்வொரு அரசாங்கமும் ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுத்தி வருகிறது. அப்போ அந்த திட்டத்தில் செய்யப்படுகின்ற வேலையெல்லாம் இவர்கள் எடுத்து போட்டு தன் ஆட்சி விளம்பரம் தேடுவதற்காக, மக்களை குறைத்திருப்பது போல் அக்கறை காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் இந்த ஊர் ஒரு உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமைப்பு அமைத்து நேற்று ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். சரி, இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் எதுக்கு அதிகமாக அந்த விண்ணப்பிக்கிறாங்க கேட்டால் 1000 ரூபா பணம் என்ற காரணமாக தான் அதிகமாக மக்கள் விண்ணப்பிக்கிறாங்க. அதில் தான் அதிகமாக விண்ணப்பங்கள் பெறப்படுதுன்னு சொல்லுறாங்க. இதில் என்ன 1000 சொன்னோம்னா மக்கள் என்னன்னா ஏற்கனவே 4 ஆண்டுகள் ஏற்கனவே பெற்றிருக்காங்க. அப்போ பெறாதவர்களுக்கு இந்த கடைசி ஒரு தானே செய்து கொடுக்க போறீங்களா? இதை 4 வருடம் ஏன் செய்யவில்லை என்று கேள்வி நம்ம எழுதுறது. மக்கள் உடனே சரி இப்பயாவது ஒரு 1000 கிடைக்குது, இந்த வருஷமும் அடுத்த 5 வருஷமா ஆசை கிடைக்கும் என்ற ஆசையில் இந்த 1000 சொன்னவங்க ஆசையை காட்டி இவங்களை வாக்கை பறிக்கு, இந்த வாக்கை பறிக்க தான் முடிக்கிறாங்க. இந்த சூழ்ச்சி அறியாமல் தான் சிறப்பான ஆட்சி மக்களுக்கு உருளை சரி செய்கிறார்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். மக்கள் ஒருவேளை நம்பி நீங்கள் வாக்கு அளித்தால் திமுக வெற்றி பெறலாம். ஒருவேளை வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்தால் நீங்கள் வாக்கு அளிக்காதீங்க. ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் கூட மிக கடினமான, இது இப்போ இருக்கிற இன்னும் மிகவும் கடினமான அபாரான சூழ்நிலையில், கொடுமையான வாழ்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற ஏகப்பட்ட மீது மக்களை வேலைவாய்ப்பு திண்டாமை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசலும் ஏற்பட்டு மக்கள் சமாளிக்க முடியல. மக்கள் ஒரு உடல்நல சில மருத்துவருக்கு போனாலும் மருத்துவ சரியான கட்டமைப்பு இல்லை, சாலை வதி கட்டமைப்பு இல்லை. அரசாங்கம் எது எடுத்தாலுமே ஒரு மிக பிரச்சனையாக இருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் எந்த அராஜக போக்கில் செயல்படுகிறார்கள் என்பது எல்லா துறையும் செயல்படுகிறது. அதுக்கு இந்த அரசையும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா இவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதில்ல, அதை தான் ஊக்குவிக்கிறார்கள் என்பது தான் நமக்கு தெரிகிறது. இந்த ஆட்சி கொடுமை, இப்படிப்பட்ட ஆட்சி கொடுமை வாழக்கூடாதுன்னு சொல்ல இந்த திமுக நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த குறை தீர்ப்பு எல்லாம் நம்மளை ஏமாற்ற திமுக முயற்சி என்பது நீங்கள் உணர வேண்டும். ஐயா ஸ்டாலின் அவர்களை உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்தது. ஐயோ என்னாச்சு ஐயா ஸ்டாலின் ஒரு சிறப்பு செய்தியாக உடல்நிலை என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற பாருங்கள் பார்த்தா ஒரு சாதாரண தலை சுற்றுதல் இயல்பாக வரக்கூடியது என்று சொல்லி கூறியிருந்தார்கள். சரி, அப்புறம் மருத்துவத்துறையில் வட்டாரங்கள் இது 2 நாள் ஓய்வு கொடுவதற்கு வீடு திரும்புகிறார்கள், வழக்கம் போல அவருக்கு பணியை தொடர்பாக சொல்லியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையும் கூட அங்கேருந்து ஒரு காணொலி மூலமாக ஐயா மக்களோட சந்திப்பது போல் கட்சி பொறுப்பாளர்களையும் அவருடைய திட்டங்களை முழுமையாக அவர்கள் செயல்படுத்துகிறார்களா, பிரச்சனை தீர்க்கிறார்கள் என்று ஒரு வீடியோ கால் மூலம் கலந்துரையாடுகிறார். அந்த கலந்துரையாடுதலில் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாவட்ட பொறுப்பாளர்களோட பிரச்சனை சொல்கிறாங்க, அந்த மாவட்ட அதிகாரி
அதிகமாக அந்த 1000 ரூபா பணம் தாங்க வருகிறதுங்க ஐயா. 10,000க்கு மேட்ட பின்னவங்க வருகிறது, லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வருகிறது. மற்ற பிரச்சனை இந்த பட்டா பிரச்சனை, ரேஷன் கார்டு பிரச்சனை இது போன்றலாம் வருகிறது. அதிகமாக 1000 விண்ணப்பங்கள் கூட்டு வருகிறது. நாம் ஏற்கனவே கணித்தோம், இந்த மக்கள் இந்த 1000 ரூபாய்க்காக தான் மக்கள் கொடுக்குறார்கள். இந்த ஆதார் கார்டுகளில் பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. ஆதார் கார்டில் நாளைக்கு கூட போய்ட்டு ஒரு ரேஷன் கார்டில் அதுக்கு சேவை மையம் இருக்கிறது. இந்த பிரச்சனை இப்போ திருத்தறது எல்லாத்தையும் வந்துருச்சு திட்டம். இலக்குவாக மக்கள் ஒன்றும் அலைய வேண்டியதில்லை. எந்த முன்னாடி போனால் ஒரு ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போனால் அரசாங்க அலுவலகத்தை தேடி போக வேண்டும், அங்கே போய் கியூவில் நிற்க வேண்டும். இது போன்ற பிரச்சனை இலகுவாக்கத்தான் அங்கேயும் சேவை மையங்கள் திறந்து அனுமதியோடு அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதன் அரசு வெப்சைட்டு மூலம் தான் இதை அனுமதி இருக்கிறார்கள். அதன் மூலம் தான் ஒவ்வொருத்தரும் அங்கீகாரம் பெற்று ஒரு இந்த திட்டத்தை பிழைகளை திருத்தம் செய்வது, இதில் ஒன்றை செயல்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இவருக்கு புதுசாக செய்வது போல ஏற்கனவே மத்திய அரசில் உள்ள திட்டம் செயல்படுத்த தான் எடுத்து செய்கிறார்கள் என்று, மத்திய அரசு ஒதுக்கி நிதியில்தான் எடுத்து செய்கிறார் என்று, அதையும் ஏற்கனவே உள்ள திட்டத்திலிருந்து எடுத்து இவர் வேறு திட்டத்தை எடுத்து போட்டு ஆட்டையை போட்டு செய்வது தான் இவர்களுடைய மாடல் அரசு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. ஐயா சரி, இந்த பிரச்சனைலாம் தீர்க்கிறீங்க ஐயா. இந்த பிரச்சனை நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் முழுமையாக தீர்த்திருந்த என்று சொன்னால் இப்போ இப்படி ஒரு கூட்டம் வர்றது வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நீங்கள் வாக்கை நோக்கி மட்டுமே, மக்கள் அரசியல் நம்பியதில்லை, வாக்கு அரசியல் நம்பியும் நோக்கி மட்டுமே இறுதி கட்டத்தில் உங்களை சிறப்பான ஆட்சியில் நடக்கிறது என்பது ஒரு தோரணையை காட்டுவதற்காக தான் நீங்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரிய வருகிறதுங்க ஐயா. நீங்கள் ஏதாவது புதிய திட்டம் அறிவித்திருக்கீங்களா? இந்த புதிய திட்டத்தாக மக்கள் பயன்பெற வேண்டும் என்று தேடி கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லை. உங்கள் 1000 ரூபா நோக்கம் அதை எப்படியாவது பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பேராசையில். ஏன்னா மக்கள் வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள். கிராமப்புறங்களெல்லாம், நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நிறுவனங்களில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு மாதம் மாற்ற சம்பளம் வந்து கொண்டு இருக்கிறது. ஏழை எளிய மக்கள்லாம், விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள்லாம், கிராமப்புற மக்கள்லாம் ஏதாவது வெள்ளாட்டு தினத்தில் ஒரு 1000 கிடைச்சா உதவியாக இருக்குமே என்று அவர் நினைப்பதை அதை நீங்கள் ஆயுதமாக நீங்கள் இந்த ஆளும் அரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ரோடு ஷோ போடுறீங்க. அது நீங்கள் உங்களாம் மக்கள் இன்புற்று வரவேற்ற இருக்கிறாங்களே. நீங்களாம் ஒரு தொகுதியிலும் பல காசுகளை கொடுத்து, அவருக்கு வேலை அரவழைத்து, உணவு கொடுத்து, வீட்டுக்கு போகும்போது 100-200 காசு 500 கொடுத்து, அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறது 200 கிடைக்குன்னு வந்துடுறாங்க மக்கள். இப்படிலாம் ரோடு ஷோ காட்டிடுறீங்களா ஐயா? உங்கள் மக்கள் ஆதரவு என்பதில்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, 2 கட்சிகளும் தான் சொல்கிறேன். 2 திராவிட கட்சிகளும் இதே போன்ற நிலைமை தான் இருக்குது. இலவசத்தை கொடுத்து மக்களை ஏழ்மையாக கொடுக்கிறது வழிய அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு ஒருபோதும் இல்லைமில்லை ஐயா. நீங்கள் இந்த விளம்பர மாடல் ஆட்சியின் மூலம் மக்கள் பணம் தான் வீணடிக்கப்பட்டுகிறது என்பது இந்த நீங்கள் திட்டத்தின் மூலம் செயல்படுகிறது. இதுபோல் மக்களை ஏமாற்றாதீர்கள் ஐயா. நீங்கள் ஒரு திட்டம் செய்தாலும் அது சிறப்பான முறையில் செய்யுங்கள், தொடர்ச்சியாக மக்களுக்கு செய்யுங்கள். ஆனால் வாக்கு அரசு நோக்கி மக்களை இந்த கொடூர ஆட்சியில் மறுபடியும் வாழ வைத்து தள்ளிவிடாதீர்கள் என்பதை நம்முடைய கேட்டுக்கொள்கிறோம். மக்களாகிய நீங்கள் தான் இந்த உணர வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்துகிறோம். இவர்களை ஏமாற்று வேலை தான் இது. புதிதாக அமல்படுத்த திட்டம் அல்ல. ஏற்கனவே உள்ள பல திட்டங்கள் இருந்து அந்த திட்டத்தை செய்யாமல் அந்த திட்டத்திலிருந்து பணத்தை எடுத்து இவர்கள் விளம்பரத்துக்காக இந்த அரசு பணத்தை எடுத்து வீணடிக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் தெரிய வருகிறோம். மக்களாக உஷாராக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.